பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 1 மாதத்துக்கு முன்னாடி. இந்த கோர்ஸ் வந்து போகிறது வந்து எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் வந்து ஒரு நெட் சென்டர் இருந்தது, உதயா நெட் சென்டர். அவங்க ஸ்டேட்டஸ் போடவே தான் எனக்கு வந்து தெரியும் இந்த ஃபீல்டில் போகலாம் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா எங்கே போனாலும் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வீட்டில் கூட வரவு செலவு கணக்கு பார்க்குறோம். இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு நகை வாங்கினா கூட அதை எடுத்து காமிப்பாங்க, இந்த ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் கூட எனக்கு பார்க்க தெரியாது ஜிஎஸ்டி. ஆனால் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். மேம் வந்து ஜிஎஸ்டி வந்து நகைக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சொன்னாங்க. விவசாயம்னா வந்து 0% வந்து ஜிஎஸ்டி அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால வந்து அப்போ வந்து எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். ஆனால் இப்போ நேற்று கூட நகை எடுக்கும்போது வந்து எங்கள் அப்பா ஜிஎஸ்டி பில்லு காட்டினாங்க. அப்போ வந்து மேம் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்து நேற்று வந்து இந்த மாதிரி எங்கள் மேம் வந்து எனக்கு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சாருக்கும் மேமுக்கும் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து சிஸ்டம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். மேம் வந்து ஒன்று ஒன்றா சொன்னாங்க, சாரும் சொன்னாங்க. ஆளுக்கு பிடிச்சி ஏ ஆச்சுன்னா கண்ட்ரோல் ஏ ஆச்சுன்னா அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. நானும் அந்த ஹிண்ட்ஸை வந்து ஒன்று ஒன்றா நோட்டில் எழுதி வச்சு ஒரு ஷார்ட்கட் வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷட் டவுன் பண்ணுறது அதெல்லாமே நான் வந்து இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா லேப்டாப் வேறு மாதிரி இருக்கும், சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து எனக்கு வந்து ஷட் டவுன் பண்ணுற கீ ஆப்ஷன் வந்து பவித்ரா தான் சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து மவுஸ் யூஸ் பண்ணாதம்மா, கீபோர்டு யூஸ் பண்ணு, கீபோர்டில் தான் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் அடிக்கடி சொல்லுவாங்க. நேற்று சைன்யக்காவுமே என்னை வந்து அதான் சொன்னாங்க, நீ வந்து கீபோர்டு யூஸ் பண்ணு, மவுஸ் யூஸ் பண்ணாத. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா அங்கே வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வேலையை முடிக்கிறோம் அப்படின்றத பார்ப்பாங்க. அதனால் கீபோர்டு யூஸ் பண்ணி ஷார்ட்கட் கீ வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து சரண்யாக்கா சொன்னாங்க. அது மாதிரி இங்கே வந்து சாரு மேம் எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி.